ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தள வேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்களையும் பணிந்து அவர்களுடைய ஆசியோடு நாம் வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே அந்த குரு ஆசி, பெற்றோருடைய ஆசி, பெரியோருடைய ஆசி, இறை ஆசி கிடைக்கின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, சாயங்கால வேளையிலே 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம். இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாங்கள் இன்னொருடைய நாடி சென்று இன்றைக்கு எத்தனை மணிக்கு ராகாலம் என்று கேட்பதிலே பிரயோசனம் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு சைவ மக்களும் அறிந்திருக்க வேண்டும். இந்த வாரங்கள் 7 நாட்களும் 1.5 மணி நேரங்கள் ராகு காலம். அது பொதுவாக காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இது பொதுவாகவே எல்லோருக்கும் இது ஞாபகத்தில் இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறு என்று கிழமைகள் மாறுபடும். அந்த நேர கணக்கிலே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கிழமைகள். அவ்வாறு இந்த வழிபாட்டிலும் ஈடுபட்டு நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த வகையிலே வருகின்ற தை மாத பிறப்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, 15/1/2026 வியாழக்கிழமை தை மாத பிறப்பு, தை பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அதிகாலையிலே சூரியனை வழிபாடு செய்து கொள்வார்கள். இது பொதுவாக இந்த நமது நாட்டிலே இந்த 2 பஞ்சாங்கங்கள், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், அதில் 2 பஞ்சாங்கங்களும் வெவ்வேறு நாட்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி 15/1/2026 வியாழக்கிழமை தைப்பொங்கல். திருக்கணித பஞ்சாங்கத்திலே 14ஆம் திகதி தைப்பொங்கல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அவருடைய கணிப்புப்படி 14ஆம் திகதி மார்கழி மாதம் 30ஆம் நாள் அன்று பிற்பகல் மாலை வேளையிலே சூரியன் மறைந்த பின்பு, சூரியன் தனுராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். இந்த தை மாதம் என்பது சூரிய பகவான் மகர ராசிக்கு வருகின்ற காலம் தை மாதம். அதனால தான் மகர சங்கரகாந்தி, மகர ஜோதி என்று சபரிமலையிலே ஜோதி தரிசனம். எனவே இந்த மகர என்கிறது தை மாதத்திற்கு சோதிட ரீதியாக ராசி அடிப்படையிலே மகர ராசியிலே சூரியன் வருகின்ற நேரம். ஆனால் மாலை மறைந்த பின்பு சூரியன் வருகின்ற பொழுது அது தை மாத பிறப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சோதிட ரீதியாக சில கணிப்புகளுக்கு செய்யலாமே தவிர, நமக்கு உதயத்திலே சூரியன் நிற்க வேண்டும் மகர ராசியிலே. எனவே மகர ராசியிலே உதயத்திலே 15ஆம் திகதி 11/1/2026 தான் சூரிய பகவான் மகர ராசியிலே உதயத்திலே நிற்கிற பொழுது தைப்பொங்கல் தை மாச பிறப்பு என்கின்ற வழக்கமும் அந்த வழிபாட்டோடு கூடியதாகவும், சபரிமலையை பொறுத்தவரையிலே அது அங்கே ஜோதி தரிசனம் 14ஆம் தேதி சபரிமலையிலே ஜோதி பார்ப்பது, அது கேரள ஐதீகப்படி ஒரு நாள் முன்பின்னாக வரக்கூடியது. அந்த வகையிலே இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையிலே தை மாதப்பிறப்பு என்பது ஜனவரி மாதம் 15ஆம் திகதி வியாழக்கிழமையே தைப்பொங்கல் வழிபாடுகள் என்பதனை நாம் தெரிந்து கொண்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு எல்லோரும் தைப்பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து படையல் வைத்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.